சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே. என்னங்க காலம் பிறந்துடுச்சுங்க? இங்க பாருங்க, வீடு, கிச்சன், குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க. மாடர்ன் ஹவுஸ். வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும். மாடர்ன் ஹவுஸ். உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம். இப்பவே அழையுங்கள். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. கடந்த 12 ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்தின் ஏரிகளிலும் ஆறுகளிலும் மொத்தம் 600 பேர் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இதில் ஆரே ஆறு மிகவும் ஆபத்தான நீர்வழியாக திகழ்கிறது. இங்கு 70 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று சுவிஸ் உயிர்காப்பு சங்கத்தின் தரவு பகுப்பாய்வு தெரிவிக்கிறது. ஆரே ஆற்றில் ஏற்பட்ட மூழ்கல் சம்பவங்களின் எண்ணிக்கை சுவிட்சர்லாந்தின் மற்ற முக்கிய ஆறுகளான ரைன், ரோன் மற்றும் லிமட் ஆகியவற்றில் நடந்த மொத்த விபத்துகளை விட அதிகமாகும். இதனால் ஆரே ஆறு நாட்டின் மிக ஆபத்தான நீர்வழியாக கருதப்படுகிறது. ஆற்றின் வேகமான நீரோட்டங்கள், ஆழமான பகுதிகள் மற்றும் எதிர்பாராத ஆபத்துகள் ஆகியவை இந்த உயிரிழப்புகளுக்கு முக்கிய காரணங்களாக இருக்கலாம். ஆரே ஆற்றை தொடர்ந்து ஜெனீவா ஏரி, சூரிச் ஏரி மற்றும் ரைன் ஆறு ஆகியவை இந்த காலகட்டத்தில் அதிக மூழ்கல் சம்பவங்களை பதிவு செய்துள்ளன. இந்த ஏரிகளும் ஆறுகளும் பிரபலமான பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா இடங்களாக இருப்பதால் நீச்சல், படகு சவாரி போன்ற செயல்பாடுகளின் போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் இல்லாதது விபத்துகளுக்கு வழிவகுக்கலாம். இந்த புள்ளி விவரங்கள் சுவிட்சர்லாந்தில் நீர்நிலைகளை பயன்படுத்துவோர் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றன. சுவிஸ் உயிர்காப்பு சங்கம் நீச்சல் அல்லது நீர் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபடுவோர் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தவும் ஆபத்தான பகுதிகளை தவிர்க்கவும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த சம்பவங்கள் பொதுமக்களுக்கு நீர்நிலைகளில் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஓர் எச்சரிக்கையாக அமைந்துள்ளன. சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் தினமும் சராசரியாக 100 கிராம் சர்க்கரை உட்கொள்கிறார் என்று தரவுகள் காட்டுகின்றன. இது உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கும் அளவை விட 2 மடங்கு அதிகமாகும். அதிகப்படியான சர்க்கரை உட்கொள்வது உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கும் என்பதால் பசுமை கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மானுவேலா வைசெல்ட் 100 மில்லி லிட்டருக்கு 5 கிராம் சேர்க்கப்பட்ட சர்க்கரை என்ற உச்சவரம்பை சட்டத்தில் சேர்க்குமாறு கூட்டாட்சி மன்றத்துக்கு ஒரு மனுவை சமர்ப்பித்தார். மிக்ரோஸ் மற்றும் கோ போன்ற சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் நெஸ்லே மற்றும் கோகா கோலா போன்ற உற்பத்தியாளர்கள் ஏற்கனவே தங்கள் சில பொருட்களில் சர்க்கரை அளவை குறைத்துள்ளனர். இருப்பினும் கூட்டாட்சி மன்றம் 2028 ஆண்டுக்குள் மேலும் 10% சர்க்கரை குறைப்பை இலக்காக கொண்டுள்ளது. கூடுதலாக சமீபத்தில் பல குழந்தை மருத்துவ அமைப்புகள் குழந்தைகளின் உடல் பருமனை எதிர்க்க சர்க்கரை வரி மற்றும் விளம்பர கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளன. சூரிச் விமான நிலையம் பாதுகாப்பு தரவரிசையில் லைப்சிக் மற்றும் மூனிச் விமான நிலையங்களுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தை பிடித்துள்ளது. ஜெனீவா 26வது இடத்தையும் பாசல் 30வது இடத்தையும் பெற்றன. மதிப்பீடு செய்யப்பட்ட மிகப்பெரிய விமான நிலையமான பிராங்க்ஃபர்ட் 14வது இடத்தையும், புதிதாக திறக்கப்பட்ட பெர்லின் பிராண்டன்பர்க் தலைநகர விமான நிலையம் 15வது இடத்தையும் பெற்றுள்ளன. வடக்கு ஜெர்மனியில் உள்ள லூபெக் விமான நிலையம் இந்த தரவரிசையில் கடைசி இடத்தை பிடித்தது. ஜெர்மன் விமானிகள் சங்கமான வெரேனிக்கும் காக்பேட் 1978 முதல் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச பாதுகாப்பு தரங்களின் அடிப்படையில் ஜெர்மன் விமான நிலையங்களை மதிப்பீடு செய்து வருகிறது. இந்த ஆண்டு முதன்முறையாக சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் மற்றும் எடல்வைஸ் நிறுவனங்களின் தொழில்முறை விமானிகள் சங்கமான ஏரோபேஸ் உறுப்பினர்கள் இந்த திட்டக்குழுவில் இணைந்துள்ளனர். இதனை ஏரோபேஸ் புதன்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. உலகெங்கிலும் உள்ள விமான நிலையங்களில் தினசரி சம்பவங்கள் சிறிய பிரச்சனைகள் முதல் கடுமையான விபத்துகள் வரை நிகழ்கின்றன. குறிப்பாக அனுமதியின்றி ஓடுபாதைகளில் நுழைவது ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது. ஏரோபேஸின் கூற்றுப்படி பாதுகாப்பு தொடர்பான சம்பவங்கள் பல உயிரிழப்புகளுடன் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தலாம். 2001 ஆண்டு மிலன் லினெட் விமான நிலையத்தில் 2 விமானங்கள் தரையில் மோதிய விபத்தில் 700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தமை இதற்கு ஓர் உதாரணமாகும். அப்போது டாக்ஸி வெஹிக்கிள் வழியாக செல்லும் வழிகாட்டி பலகைகள் உத்தியோகபூர்வ வழிகாட்டுதல்களுக்கு இணங்கவில்லை. சூரிச், ஜெனீவா மற்றும் பாசல் ஆகிய 3 சுவிஸ் தேசிய விமான நிலையங்களின் பாதுகாப்பு மதிப்பீட்டை ஆண்டுதோறும் தொடர்ந்து மேற்கொள்ளவும் ஜெர்மன் காக்பீட் சங்கம் ஏற்பாடு செய்யும் விமான நிலைய சோதனையில் தவறாமல் பங்கேற்கவும் ஏரோபேஸ் திட்டமிட்டுள்ளது. விமானிகளின் பார்வையில் பாதுகாப்பு திறன்களை உறுதிப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா? எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம். தொடர்புகளுக்கு 0795249585.